வணக்கம். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லப் போகிறேன். கழுத்தை நெரிக்கும் கடன் இருந்தாலும், அதை எப்படி எளிமையாக, ஈஸியாக 3 ஸ்டெப்ல நம்ம அடைத்து முடிக்கிறது என்பதைப் பற்றி ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் போட்டுவிட்டு இந்த வீடியோவை தொடரலாம். ஓகே. பிரபஞ்சத்திடம் எப்படி உதவி கேட்பது? பிரபஞ்சத்தின் உதவியுடன் எப்படி நமது கடன்களை அடைத்து முடிப்பது என்பதைப் பற்றி முழுமையாக பார்க்கப் போகிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் ஸ்டெப். நமக்கு கடன் இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் எவ்வளவு இருக்கிறது, அதை எப்படி கட்டி முடிக்க வேண்டும் என்பதற்கான கிளாரிட்டி நமக்கு வேண்டும். ஸோ முதல் ஸ்டெப், ஒரு பேப்பரில் நாம் மொத்த கடன் எவ்வளவு என்பதை எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். அது 10,000 இருந்தாலும் சரி, 10,00,000 இருந்தாலும் சரி. ஸோ உங்களுடைய ஒட்டுமொத்த கடன் எவ்வளவு இருக்கிறது, இன்னைக்கு டேட்டில் எவ்வளவு இருக்கிறது என்பதை எடுத்து எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்த பக்கத்திலேயே இந்த மாதம் எத்தனாம் தேதிக்குள் எவ்வளவு அமௌண்ட்டு நீங்கள் கட்ட வேண்டும் என்பதையும் எழுதிக் கொள்ளுங்கள். கீழே நான் சொல்லும் ஒரு வாக்கியத்தையும் எழுதிக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் இந்த கடனை அடைப்பதற்கு எனக்கு உதவி செய்கிறது. நான் எனது கடனை வேகமாக அடைத்து முடிக்கிறேன். கடனை அடைப்பதற்கு விதமான எல்லா வழிகளும் எனக்கு கிடைக்கிறது. எனக்கு பணம் வந்து சேருகிறது. நான் கடனை வேகமாக அடைக்கிறேன். இதுபோன்று 4 முதல் 7 வரையிலான அஃபிர்மேஷன் லைன்களை கீழே எழுதுங்கள். இப்போது தினமும் காலை நீங்கள் எழுந்தவுடன் முதல் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த பேப்பர் ஒரு சுவரில் ஒட்டி வைத்துவிட்டு, அந்த பேப்பரில் உங்களுடைய மொத்த கடன் எவ்வளவு இருக்கிறது என்பதையும், இந்த மாதம் எவ்வளவு டியூ கொடுக்க வேண்டும் என்பதையும் கண்ணார பார்த்துவிட்டு, கீழே உள்ள அனைத்து அஃபிர்மேஷன் லைன்களையும் மனதிற்குள்ளோ வாய் விட்டோ படியுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் இதை செய்யும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். 2வது ஸ்டெப்பையும் கேட்டுவிட்டு அடுத்த விதத்துக்கு செல்லலாம். மணி மேனிஃபெஸ்டேஷன். ஸோ மணி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது தான். அஃபிர்மேஷன்ஸ் படிப்பது மூலமாகவும், ஒரு சில செல்ஃப் கேர், செல்ஃப் ரெஸ்பெக்ட், நிறைய விதமான பண்புகளை நம் வளர்த்துக்கொள்வதன் மூலமாகவும் நமக்கு பணத்தை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மணி மேனிஃபெஸ்டேஷன் செய்வது மூலயமாக, அதாவது பேசிக்காக அஃபிர்மேஷன், ஸோ உங்களுடைய எண்ணங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது என்பது போலவும், அந்த பணத்தை வைத்து நீங்கள் உங்கள் கடனை அடைப்பது போலவும் பொறுமையாக நிதானித்து யோசித்து கொண்டே இருங்கள். இந்த யோசனை உங்களுக்கு பண வரவை அதிகரித்து கொண்டே இருக்கும். விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கடன் அடைக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. இந்த இமேஜினேஷன் செய்கிறது மூலயமா உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். முதல் விஷயம், நமக்கான கிளாரிட்டி, நமக்கு எவ்வளவு கடன் இருக்குது என்ற கிளாரிட்டி நமக்கு வேண்டும். 2வது விஷயம், நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்பதை ஒரு வரையறை போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். உதவி வேண்டுமானால் கீழே கமெண்ட் போடுங்கள். அதற்காக தனியாக ஒரு வீடியோ நான் செய்து போடுகிறேன். 3வது விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம ஆக்ஷனில் இறங்கணும். அதாவது பிரபஞ்சம் நமக்கு ஒரு வழியை தான் காட்டுமே தவிர, நமது அக்கௌண்ட்டில் டைரெக்டாக பணத்தை போடாது. நம்ம வீட்டுக்கு டைரெக்டாக பணத்தை கொண்டு வந்து கொடுக்காது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலயமாவும் பிரபஞ்சத்திட்டேருந்து உதவி கிடைக்கிறதுக்கான அறிகுறி. நம்ம ஒரு 9 to 5 ஜாபில் இருப்போம். நமக்கு அடிஷ்னலாக இன்கம் வரதுக்கான ஒரு வாய்ப்புகளை அந்த பிரபஞ்சம் காட்டும். அப்போது நம்ம அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. 1க்கு 2 முறை யோசித்து அதில் இறங்கலாமா வேணாமாங்க அதை யோசித்து சுதாரித்து டக்குன்னு ஒரு முடிவை எடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அது மூலயமா நம்ம பணம் சேர்க்க ஆரம்பிக்க வேண்டும். மறக்காமல் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்க. ஓட்ட பக்கெட்டில் எவ்வளவு தண்ணி பிடிச்சாலும் அதில் தண்ணி சேர்க்க முடியாது. அதே போலத்தான் கடன் இருக்கும் ஒருவர் கண்ணா பின்னா என்று கண்ணை மூடிக்கொண்டு செலவு செய்தால் கடனை அடைத்து முடிக்கவே முடியாது. மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே உங்களுக்கு வருகின்ற தேவையில்லாத செலவுகள், எதிர்பாராத செலவுகள், திடீரென்று பைக் ரிப்பேர் ஆவது, திடீரென்று யாராவது பணம் கேட்பது, திடீரென்று ஏதாவது ஒரு பொருள் உடைந்து போவது, வீட்டில் டிவி ரிப்பேர் ஆவது, இது போன்ற தேவையில்லாத செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணினால் அது நிச்சயமாக நடக்கும். அதே போன்று எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம், தடைப்பட்டு கொண்டிருந்த பணம் உங்களை தேடி வருவதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த 3 ஸ்டெப், முதல் கடன் பற்றிய கிளாரிட்டி, அடுத்தது மேனிஃபெஸ்டேஷன், 3வது ஆக்ஷனில் இறங்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை அட்ராக்ட் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த 3 விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே
உங்களுக்கு 1 மாதத்திலிருந்து 2 மாதத்துக்குள்ளேயே பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களது கடனை 2 மடங்கு, 3 மடங்கு வேகமாக நீங்கள் கட்டி முடிப்பீர்கள். ஆனால் இதற்கு எல்லாமே ஒன்று தேவை. அதுதான் டிசிப்ளின். நீங்க டிசிப்ளினா இருந்து உங்களோட கடன முடிக்க போறீங்க அப்படின்னா, ஐ லவ் மணின்னு ஒரு கமெண்ட் போட்டுட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட லைக்கும், சப்ஸ்கிரைபும் தான் என்ன தொடர்ந்து நெறைய வீடியோக்கள் செய்ய வைக்கும். நன்றி.